படம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. லைக் நாங்க புக்ல கத்துக்கிறத இந்த படத்துல நிறைய சொல்லி தந்தாங்க. ஸோ இப்போ எல்லாரும் வந்து ஃபேமிலியோட பாருங்க. மாதவன் நல்லாவே பண்ணிட்டு இருந்த கேரக்டர் ராக்கெட்ரி படம் மாதிரி தான். பயோபிக்லாம் அவர் நல்லாவே பண்றாரு. ஸோ இந்த படம் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ மேலும் மேலும் இந்த பயோபிக் பண்றதுக்கு நல்லா சூப்பரா பண்றாரு அவரு. ஸோ ஆல் தி பெஸ்ட். அதான் லைக் அவரு தமிழ்நாட்டிலே பென்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க இது பண்ணாரு. ஸோ அது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதான் கொஞ்சம் ரொம்ப இதுவா இருந்தது. ஸோ தென் அகைன் அவர் நிறைய நிறைய பிளான்ஸ் வச்சிருந்தனால ஸோ இஸ் மோர் தென் மேன் ஹியூமன் அந்த மாதிரி. ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்கலாம். சில்ட்ரன்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். ஸோ நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து இப்படி ஒரு ஹியூமன் ரொம்ப பிடிச்சது. கோயம்புத்தூர்ல இருந்து இப்படி ஒரு மனுஷன் வந்ததுனால ஸோ எல்லா ஃபேமிலியோட வந்து பாருங்க. நாங்கள் ஆக்சுவலி ஜிடி நாயுடு படத்துக்கு வந்திருந்தோம். படம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் அதில் அவர் வந்துட்டு நிறைய பண்ணணும், இனிஷியேட் பண்ணி நிறைய பண்ணணும்னு நினச்சிருக்காரு. ஐ மீன் நான் ரியல் லைஃப் ஜிடி நாயுடுவை பற்றி பேசுகிறேன். ஆனால் கடைசியில் அவரோட பேசிக்காக அவரோட சொத்தை காப்பாற்றுறதுக்கே கஷ்டப்பட்டு அவர் பேசிக்காக இருக்க வேண்டியது அவரோட இதுவே கிடைக்காம போயிடுச்சுன்றது எனக்கு போது கஷ்டமாக இருக்குது. இவரோட பேர் நம்மளுக்கு இவ்வளோ நாள் தெரியலன்றது இதுவாக இருக்குது. அது மேடியால் நம்மளுக்கு வந்துட்டு இவரோட நேம் தெரிஞ்சிருக்குன்றதுல வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது. அவர் கேள்விலாம் பட்டிருக்கோம். பட் ஆனா இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாது. அவர் என்னென்னமோ பிளேடு கண்டுபிடிச்சிருக்காரு, டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் மோட்டார் கண்டுபிடிச்சிருக்காரு. இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் தெரியாது, இப்பதான் தெரியுது. இது இன்னும் நம்மளுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. இந்த படத்தினால தெரிஞ்சிருக்கு. யாரோட படம்? ஜிடி நாயுடு யாரு? மேடி. அதாவது ஜிடி நாயுடு மறு உருவம் தான் மேடி. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முழு உயிரை கொடுத்து படத்துல நடிச்சிருக்காரு. அவரோட அந்த ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு, நடிப்பு மாதிரி இல்ல. இதுல வந்து நம்ம இன்னைக்கு ரீசெண்டா பாத்துக்கிட்டு இருக்கோம், கூத்தாடின்ற வார்த்தை புதுசா கேள்விப்பட்டு இருக்கோம்ல. ஆனா அந்த காலத்துல ஜிடி நாயுடு வந்து இங்க இருந்து ஜெர்மனிக்கு போகும் பொழுது அங்க இளைஞர்கள் வந்து படிப்புக்கு முக்கியத்துவம் தராங்க, தமிழ்நாட்டுல உள்ள மக்கள் வந்து ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னால ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஏன்டா கூத்தாடிகளை போட்டீங்கன்னா மறைப்பாரு. அப்ப இன்னைக்கு நேத்து அந்த வார்த்தை கிடையாதுல்ல. அவர் வந்து அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஒருத்தர் ஜிடி நாயுடு. காரணம் என்ன, அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு விஷயம் நம்ம கிடைக்கணும்னா கனவா காணுங்கள் சொல்லியிருக்காரு. ஜிடி நாயுடு வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தொலைநோக்கு பார்வையோட யோசிச்சிருக்காரு. மதம் வேண்டாம், மொழி வேண்டாம், சாதி வேண்டாம், எதுவுமே வேண்டாம், ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நடிப்பு வந்து ரொம்ப ஒரு பழங்காலத்துக்கு போயிட்டு திருப்பி வந்த மாதிரி இருந்துச்சு. அது கேள்விகள் இருக்கா? இதுதான் முறையா பாக்குறேன். எனக்கு 29 வயசு ஆகுது. இதுதான் முறையா பாக்குறேன். அப்ப என்னன்னா நான் தவற விட்ட விஷயம் எனக்கு இப்ப பொக்கிஷமா கிடைக்குதுல்ல. மேடி மாதிரியான ஆட்கள் வந்து இஸ்டாலிகள் வந்து பயங்கரமா விரும்புவாரு. அதை இளைஞர்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைப்பாரு. அவர் வந்து ஒரு சுயநலமான நடிகரா இருந்துட்டு போயிடலாம்ல. ஏன்னா காதல்னாலே மேடி தானே. சுயநலமா இல்லாம பொதுநலமா இருக்காரு. ஜிடி நாயுடு மாதிரியே பொதுநலமா இருக்காரு. இந்த மாதிரி படங்கள் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சத்யராஜ் சொல்லவே தேவையில்ல. அது வந்து அவருடைய நடிப்பு வேற மாதிரி இருக்கும். அந்த கண்ணாடி போட்டு நடிக்கிறதுல எவ்வளவு கஷ்டம் இல்ல. கண்ணு நம்ம கொஞ்ச நேரம் பேசுனாலும் வலிக்கும். இதுல நடிப்பை வந்து யாரையுமே குறை சொன்னா நம்ம படம் பார்க்க லாய்க்கு இல்லாதவங்களா அர்த்தம். எனக்கு வந்து துஷாரா மட்டும் அவருக்கு பேரா செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோனி காமிச்சாங்க, அவங்கள அந்த ஓல்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. இவங்க நியூன்றனால அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கு. ஆமாமா, அரசியல்ன்றது இன்னைக்கு நேரத்துல உலகம் தோன்றதுல இருந்து அரசியல் இருக்குதானே. நம்ம வெள்ளையங்க கிட்ட கொடுத்து அடிமையா இருந்தோம், அதுக்கப்புறம் பார்த்தா இந்தியன்ஸ் கிட்ட இந்த மாதிரி மாறி வந்துச்சுல. அப்போ வந்து அரசியல் இதுல கிடையாது, அரசியலை திணிக்க வேண்டாம். அரசியல் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு. அதாவது பொறாமைதான் அரசியல் வெளிப்பாடா காமிச்சிருந்திருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு இளைஞரா இருந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சும்மா கத்தி எடுத்து குத்துனோம் வச்சு அந்த மாதிரி படங்களை தாண்டி இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் படம் வரும்போது தான் இளைஞர்கள் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கார் ஒன்று இருக்கு. அது நான் நேர்ல பார்த்துருக்கேன். ஆனா அது எப்படி ரன் ஆகும்னு நான் பார்த்தது இல்லை. ஆனா மூவில அதெல்லாம் வச்சிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. இல்ல ஆக்சுவலா நம்ம அந்த மூவியை வந்து கேரக்டர்ஸ்க்காக பாக்குறத விட அந்த ஸ்டோரி லைனுக்காக பாக்குறது தான் கரெக்ட்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஜெயராமனா இருக்கட்டும், மாதவன், இவங்க எல்லாருமே வந்து அவங்க ரோலை கரெக்டா செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த ஸ்டோரி லைன் வந்துட்டு ஒரு மேபி இந்த ஜெனரேஷன் இது படிக்காத ஒரு இப்படி ஒரு ஆள் இருக்காருன்றது தெரியாம மேபி இருக்கலாம். கோயம்புத்தூர்ல பாலம் மட்டும் அவங்க பேர்ல போட்டாங்க. ஆனா அது பின்னாடி என்ன ஹிஸ்டரி இருக்கு, அவர் கோயம்புத்தூர்ல என்ன பண்ணிருக்காருன்றது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மேபி இந்த மூவி வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன் சார், நடிப்புன்றதே இந்த
யாருமே இந்த இந்த படத்துல எல்லாருமே அவங்க ரோலை கரெக்டா பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க நடிப்பு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஒரு கேஸ்டிங்காக இந்த மூவி பார்க்கறத விட இந்த மூவியே நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி தான். நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா ரன் ஆனாலும் பார்க்கக்கூடிய ஆள் தான். ஆனா இந்த மூவி ஸ்லோவாகவும் இருக்காது உங்களுக்கு. நான் கூட சரி ஒரு மாதிரி டாக்குமெண்ட்ரி மாதிரி போவோம், ஒரு 2 hours ஸ்லோவா போவோம்னு நினைச்சேன். ஆனா எங்கேயுமே படம் ஸ்லோவே ஆகல. அண்ட் உங்களுக்கு அங்கங்க சின்ன சின்ன ஒரு கமர்ஷியல் சீன்ஸும் இருக்கு, நல்லா இருக்கும். ஒரு அதெல்லாம் பார்க்கும்போது இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அட் தி சேம் டைம் லைட்டா பயமாவும் இருந்துச்சு. அது ஏன்னா அது இந்த துரேந்தர் படத்துல வர மாதிரி ஒரு இந்தியன் வில்லன் மறுபடியும் ஒரு இந்தியன் தான் மாதிரி. ஏன்னா பிரிட்டிஷர்ஸ் இருக்கும்போது கூட ஜிடி நாயுடு வந்துட்டு இதுவா தான் இருப்பாரு. இந்தியன்ஸ் கீழே கவர்மெண்ட் வந்த உடனே அவருக்கு நிறைய பிரச்சனை வரும், அந்த நிறைய இதெல்லாம் இருக்கும். அதனால இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. நம்மளும் ஒரு ஏதாவது ரொம்ப பிக்கா ட்ரீம் பண்ணோம்னு சொல்லி தோணுச்சு. புரியல. ஆமா ஆமா. ஸ்கிரீன்ல பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. அவரோட கேரக்டர் வந்துட்டு நம்மளுக்கு மாதவனே தெரியல. எனக்கு வந்துட்டு ஜிடி நாயுடு தான் தெரிஞ்சது. அந்த கேரக்டர் வந்துட்டு அவர் நல்லா கேரி பண்ணியிருந்தாரு. அந்த சுத்தி இருக்கிற எல்லா ஆக்டர்ஸும் எல்லாமே நல்லா கன்வே பண்ணியிருந்தாங்க. அது புரியல. ஹீரோயின் அவங்க வந்துட்டு நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நடுவில் வந்துட்டு ஒரு சீன்ல வந்துட்டு அவங்க அழுகுறாங்க, பட் ஆனா சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா அவங்க ரியலா சிரிக்கிறாங்க, அது நல்லா இருந்துச்சு. சத்யராஜோட லுக் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேடியோட சத்யராஜ் ரொம்ப ஸ்டைலா இருந்தாரு. மற்றபடி எல்லாருமே வந்துட்டு ப்ரொஃபஷனலா இருந்துச்சு படம். இன்ஃபர்மேட்டிவா இருக்கு படம், நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு படம். பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கணும். அந்த மாதிரியான படம் தான் இது.